தமிழ்நாட்டுல சூரியனுடைய தாக்கம் எப்படி இருக்கு? சூரியனோட தாக்கம் எப்படி இருக்குன்னா, மக்களை வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றது மேல இருக்கிற அந்த சூரியன் தானே? ஆமா, மேல இருக்கிற சூரியன் தான். அதுதானே மேல உட்காந்துட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. முதல்வர் குடும்பத்துடன் மால்தீவ்ஸ் செல்கிறார். டிராஃபிக் போலீஸோ, நார்மல் போலீஸோ இவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்தது? டிரைவர், கண்டக்டர் இந்த பஸ்ஸில் புழுங்கி வெந்து சாகுறாங்க தெரியுங்களா? அவர்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க? வெப்பத்தை தடுக்கிறதுக்கு எதுவுமே செய்யலை. முதலில் செந்தில் பாலாஜியை திகார் சிறைக்கோ அல்லது வேறு சிறைக்கோ மாற்றுங்கள். தமிழ்நாட்டை விட்டு இந்த அளவுக்கு போகணும். இந்த அடுத்தடுத்த அமைச்சர் பெருமக்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது கே நேருவாக இருக்கட்டும், ஐ பெரியசாமியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், கே நேருவாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், பெரியசாமி எல்லார் மீதுமே வந்து பார்த்திங்கன்னா குற்ற வழக்கு இருக்குது, பொன்முடி முதல் கொண்டு. அப்போ இந்த நபர்கள்லாம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? ஜெயிலுக்கு போனால் நம்ம ஜெயில் தான். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை ஆக கூறி அந்த கட்சியை சேர்ந்த தியாகராஜன் ஒருத்தர் வந்து மொட்டைலாம் போட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? மயிறு போச்சுன்னு பார்க்குறேன். இந்த ஆட்சி கலைஞரும் மொட்டை அடிச்சான்னு சொல்லுங்கள், மொட்டை நான் அடிச்சுக்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சார்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். தமிழ்நாட்டில் சூரியனுடைய தாக்கம் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் சூரியனோட தாக்கம் எப்படி இருக்கு? சூரியனோட தாக்கம் எப்படி இருக்குன்னா, மக்களை வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்கு. உச்சபட்சமாக சாகடிக்குது. கொஞ்சம் நஞ்சம் கூட இல்லை. மனுஷன் வெந்து நொந்து புழுங்கி சாகிறோம் இந்த சூரியனால். கரெக்டுங்களா? நீங்கள் சொல்கிறது மேலே இருக்கிற அந்த சூரியன் தானே? ஆமாம், மேலே இருக்கிற சூரியன் தான். அதுதானே மேலே உட்காந்துட்டு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. மக்களை போட்டு இப்படி வதைக்குதுல்ல. அதனால தானே வீட்டில் ஏசி ஏர் கூலர்னு வச்சா கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டுங்களா? அதனால அப்படி பாதிக்கப்படுற மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசும் சொல்லியிருக்கு. தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. சூரியனுடைய வெப்பத்தை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். என்னது? சூரியனாலே நீங்கள் தான் எப்படி சூரியனை கொடை பிடிக்க போகிறீங்களா என்னன்றது? நீங்கள் சொன்ன சூரியன் வந்து இந்த சூரியனா இல்லை அந்த சூரியனா? ரெண்டு சூரியனுக்குமே பொருந்தும்ல. கரெக்டுங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, முதலமைச்சர் காலையில் செய்தி பார்க்குறேன், சூரியத்தோட வெப்பத்தை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாலை இன்னொரு செய்தி வருது, முதல்வர் குடும்பத்துடன் மால்தீவ்ஸ் செல்கிறார். எப்படி? குடும்பத்துடன் மால்தீவ்ஸ் செல்கிறார். கிட்டத்தட்ட மே மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்க போகிறார். அப்போ சூரியனை தடுக்க வெப்பத்துக்கு அந்த வெப்பத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கிறது இதானா? என்ன பண்ணுவாங்க? சூரியனை கொடை பிடிப்பீங்களா கேட்குறேன். இல்லை சூரியனுக்கு வேறு ஏதாவது செஞ்சு மறைச்சி விடுவீங்களா? என்ன செய்வீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது ஒன்றுமே வேணாம். டிராஃபிக் போலீஸ் இருக்காங்கல்ல, உச்சபட்சமாக வெயிலில் எந்த நேரமும் நிற்கக்கூடிய நபர்கள் அவர்கள் தான். அவர்களுக்கு ஒரு 3 வேளைக்கு 3 கிளாஸ் மோர். அவர்கள் வந்து இயற்கை உபாதையை கழிப்பதற்கு இது வரைக்கும் மொபைல் டாய்லெட்டோ அந்த கேப்புக்கு பதில் வந்து தலையிலே இப்படி குடம் மாதிரி மாட்டிக்கிற சிஸ்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயமோ ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? ஏன்னா ஏன் சொல்கிறேன்னாக்கா, 5 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வெயிலை பார்த்த இந்த நாடாளுமன்றத்துக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலர் கருத்து போயிட்டோம், எங்கள் வேட்பாளர் கருத்துட்டாங்க, உங்கள் வேட்பாளர் கருக்காமல் இருக்காங்கன்னு பேசினாங்க பார்த்தீங்களா? தயாநிதி மாறனும் தமிழச்சி தங்கப்பாண்டியனும். அப்போ 5 வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை வெயிலை பார்த்தா உங்களுக்கே எப்படி இருக்குனாக்கா, இந்த அரசாங்கத்தில் மக்களுக்காக இந்த ஊழியம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த அதுவும் டிராஃபிக் போலீஸ், எஸ்பெஷலி டிராஃபிக் போலீஸோ நார்மல் போலீஸோ இவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்தது? டிரைவர், கண்டக்டர் இந்த பஸ்ஸில் புழுங்கி வெந்து சாகுறாங்க தெரியுங்களா? அவர்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க? வெப்பத்தை தடுக்கிறதுக்கு எதுவுமே செய்யலை. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா. இந்த முதல்வரும் வந்து ஒரு மனிதர் தான், அவர் வந்து ஒரு குடும்ப தலைவர் தான். அப்படி இருக்கும்போது அவரும் ஓய்வெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி போகிறதுல என்ன தவறு இருக்குது? அவர் ஒரு அரசு ஊழியர் தானே. அவர் மனுஷன்தான். ஆனால் இங்கே சக மனுஷனை பார்க்க தவறிட்டீங்கல்ல. அதாவது நீங்கள் ஒரு என்னுடைய காணொலி ஒன்று பார்த்துருப்பீங்க. சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்த ஒரு குடும்பம் இல்லை, பல குடும்பம் இருக்குது. அதில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதார் கார்டு இல்லை, ஓட்டர் ஐடி இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை, ஐடி ப்ரூஃப் இல்லை. இப்படி ஒரு நபர் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து அவர் கல்யாணம் முடித்து 5 குழந்தை பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் ஆதாரமும் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை பிளாட்ஃபார்மில் இருக்குது. நீங்கள் அந்த காணொலி பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்தீங்கல்ல. ஒரு கை குழந்தை மத்தியானம் 2 மணி வெயிலில் ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாண கோலத்தில் காலில் செருப்பு இல்லாமல் நிற்கிது. அப்போ அந்த வெயிலோட தாக்கம் நமக்கே இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வெயில் தாங்க முடியலன்னு சொல்லி காசு இருக்குது, நீங்கள் இன்ப சுற்றுலா போகிறீங்களே. தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்த அந்த குழந்தையோட நிலைமையை வச்சு பார்த்தீங்களா? இதற்கு யார் காரணம்? அரசாங்கம் இந்த விளிம்பு நிலை மக்களை கவனிக்க தவறிட்டு என்ன கழட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் சார் உங்களுக்கு இது வரைக்கும் கவனம் எடுக்காமல் இருக்கீங்க? அவன் மக்கள் தானே. சரிங்க, அந்த மக்கள் நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீங்க.
அந்த மக்களை வந்து நாளைக்கு கடத்திட்டு போய் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏதோ ஒரு தீவிரவாத செயலுக்காக பயன்படுத்திட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டா போயிருக்கு. கெடாமல் இருக்கா சொல்ல முடியுமா? ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும், தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணகி நகர்லேருந்து ஒரு ரெட்டேரியில் ஓட்டேரி எல்லா இடத்துலையும் காவல்துறையை கஞ்சா போட்டு அடித்ததாக இருக்கட்டும், வியோக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், ராணுவ வீரர் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், செய்தியாளர் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், பெண் காவலர் மிரட்டப்பட்டதாக இருக்கட்டும், இங்கே பல ஆணவ கொலைகள் நடக்கதாக இருக்கட்டும், தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குல்ல. அப்போ கஞ்சா மெத்து போதைப் பொருள் போன விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மனிதர்களை நீங்கள் புறந்தள்ளிட்டீங்கன்னாக்கா அந்த பெண்ணை வந்து அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிடறாங்க. நைட் நேரத்தில் யாரோ எவரோ வந்து பாதுகாப்பு இல்லாமல் அவங்க ரோட்டில் படுத்துருக்குறாங்க. அரசாங்கம் அந்த மாதிரி நபர்களுக்கு தங்கும் விடுதி ஏற்படுத்தி கொடுப்போன்னு சொன்னீங்க, ஏன் ஏற்படுத்தி கொடுக்கல? நம்பர் 2, அந்த குழந்தை இன்றைக்கி நிர்கதியாக ரோட்டில் நிற்கிது அப்படின்னாக்கா அதுக்கு யார் காரணம்? இந்த அரசாங்கம் தானே காரணம். இந்த அரசாங்கம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தலை. நீங்கள் சாராயத்தை கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து மக்களை வந்து சாகடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு அடுத்த தலைமுறை பிள்ளை 2.5 வயசு பிள்ளை வந்து ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாண கோலத்தில் இந்த தமிழ்நாட்டில் நிற்கிறான்னா இதை விட மோசமான அவலமான நிலை இருக்க முடியுமா? இதை விட மோசமான ஆட்சி இருக்க முடியுமா? அப்போ ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய பெருமக்களாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், சாதாரண கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், எம்எல்ஏ, அமைச்சர் எல்லாமே என்ன செய்கிறீங்க? தன் பகுதியில் உள்ள மக்களை கூட சராசரியாக நீங்கள் சக மனிதனாக பார்க்க தவறுறீங்க. அவனை கடந்து தான் போகிறீங்க டெய்லி. அவங்கள கண்டுக்காமல் இது வரைக்கும் ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கிறீங்கனாக்கா எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி முறை இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வுக்காக கடத்திட்டு போயிடுறாங்கப்பா. இல்லை வந்து அவங்கள வேறு ஆர்கான் இருக்குல்ல, உடல் உறுப்புக்காக கடத்திட்டு போயிடுறாங்க. யார் அவங்களுக்கு பொறுப்பேற்றுப்பா? அப்போ விளிம்பு நிலை மக்கள் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்த மக்களை வந்து என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை வந்து நீங்கள் சைல்டு டிராஃபிக்கிங், உமன் டிராஃபிக்லாம் நிறைய நடக்கக்கூடிய செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி மனிதர்களை கூட்டு போய் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா கேட்பார் கேள்வி இல்லைனாக்கா என்ன அரசாங்கம்? இந்த அரசாங்கம் என்பது எல்லா மனிதருக்கும் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சமூக நீதினு சொல்லி பேசுகிறாங்கல்ல, என்ன சமூக நீதி நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபரை நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அவனுக்கு எந்த உரிமையும் கொடுக்கல, எந்த உணவும் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் அரசாங்கம் மூலம் வந்து ஏதோ ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா மாதம் 1000 ரூபாய் வாங்குவாங்கல்ல அவங்க. இந்த மாதிரி மக்கள் தானே தேவை. நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் அந்த ரேஷன் கடையில் வந்து பொருள் இலவசமாக அரிசி பருப்பு கொடுக்குறது அதை வாங்கி சாப்பிடுவாங்கல்ல. இலவச வேட்டி சீலை கொடுக்குறீங்கல்ல. இதெல்லாம் யாருக்கு? இந்த மாதிரி விளிம்பு நிலைக்கு மக்களுக்கு பயன்படும். இன்றைக்கி துணிமணி இல்லாமல் அந்த லேடி சொன்னாங்க, அந்த குழந்தையோட தாயார், 1 வாரம் 7 நாளாக இதே ட்ரெஸ் தானே நான் போட்டிருக்கேன். இதை நான் துவைச்சி எங்கேயாவது போடணும்னா இன்னொரு துணினா தான் நான் மாற்றி போட முடியும். இன்னொரு செட்டு துணி நாங்கள் வச்சுட்டு வந்தோம், கார்பரேஷன் அள்ளிட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் நான் தான் இப்போ துணி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். தாயாருக்கு, குழந்தைக்கு செருப்பு, என்னமோ நம்மளால் முடிஞ்ச விஷயம் செய்கிறோம். ஆனால் அரசாங்கம்ல இதை செய்யணும். அரசாங்கம் ஏன் அதை கவனிக்க தவறிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, உங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு வெயில் தாளன்னு சொல்லி குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா போகிறீங்கனாக்கா அப்போ இங்கே இருக்கக்கூடிய சக மனிதர்களை யார் பார்ப்பா? அதான் இன்னொரு கேள்வி என்ன சார், ஒரு பக்கம் வந்து மதுவால வந்து சமீபத்தில் நிறைய குற்றங்கள் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து இந்த கஞ்சா போதைப் பொருள் சம்பந்தமாக பல குற்றங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். போதைப் பொருளுக்கு, அதாவது போதைப் பொருள் விற்பவர்களுக்கு நான் சர்வாதிகாரியாக இருப்பேன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கைலாம் நடக்கிறது ஒரு முரண்பாடாக தெரியுங்களா? ஒரு முக்கியமான ஊடகத்தில் தலைப்புச் செய்தி, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் வளர்ந்து விட்டது. 1 வாரம் நடக்கிற செய்தியை முதல் பக்கத்தில் போடுறான். ஆட்சியோட லட்சண முறை. இந்த பக்கம் பாருங்கள், காவல்துறையை போதை போட்டு அடிக்கிறாங்களா? பெத்த தாயை வெட்டி இந்த நடு வீட்டில் போச்சு வச்சாங்க. மெத்து விவகாரம் எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்கள். சிந்தட்டிக் ட்ரக் அடிச்சுட்டு 2 பேர் வந்து மயக்க நிலையில் எப்படி கடந்தான்ற காணொலியை பார்த்தோம்ல. ஆனால் இவர் சொல்கிறாரு போதைப் பொருள் இருப்பதாக நீங்கள் சித்தரித்து சொல்கிறீங்கன்ட்டு. அப்போ இவர் முதல்வர் தானா? தமிழ்நாட்டுடைய ஏதோ கெஸ்ட் அவர்? அவரே ஒத்துக்கிறாரு, போதைப் பொருள் கடத்தீங்கன்னா நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்றது. எப்போ? கனவுலையா? கனவுல மாறுவீங்களா, வீட்டுக்குள்ளேயே மாறிப்பீங்களா? சர்வாதிகாரியான இந்த மேக்கப் போட்டு இப்போ டிசைனாக பேசுகிற அந்த மாதிரி மாறிட்டியா? இந்த குரலி வித்தை காட்டுற மாதிரியான பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஆட்சியை வச்சுக்கிட்டு, உங்கள்கிட்ட அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, காவல்துறையை வச்சுக்கிட்டு, உளவுத்துறையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க துப்பு இல்லைனாக்கா அரசாங்கத்திலேருந்து நீங்கள் பாட்டு வெளியில் போயிடணும். இல்லை அதை வச்சு நாங்கள் வருமானம் பண்ணுறோம்னா அதை ஒத்துக்கிட்டு போங்க. ரெண்டும் இல்லாமல் மக்களை முட்டாள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய சக மனிதர்களை வந்து நீங்கள் வந்து புறம் சொன்னதை தாண்டி எல்லா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ சமயமாக 10 வருஷத்துக்கு தம்பி ஒரு காலத்தில் தலையில் முக்காடு போட்டு ஊருக்கு வெளியில் போய் குடித்தான். ஒரு 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 மதுவை வந்து அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும்னா காய்கறி வாங்குற மாதிரி கீழே காய்கறி, நடுவில் இதை வச்சு மேலே காய்கறி, அந்த மாதிரிலாம் வச்சு மறைச்சி கொண்டு வந்து நம்ம குடிக்கிறது வெளியில் தெரிஞ்ச அசிங்கம், கேவலம், அக்கம் பக்கத்தில் உள்ள காரி துப்பும், சமூகத்தில் சொந்தக்கார நம்மள்கிட்ட சேர்த்துக்க மாட்டான்னு ஒரு நிலை இருந்துச்சு. இன்றைக்கி அந்த நிலை மறுபடியும் வருமா? வரதுக்கு என்ன செய்யணும்? இந்த மோஸ்ட் அவைலபிள் தான் மோஸ்ட் யூசேஜ். அப்போ அவைலபிலிட்டியை குறைங்க. அதை குறைச்சா தான் யூசேஜ் குறையும். அதற்கு யார் செய்ய முடியும்? நீங்கள் நானும் எத்தனை நாளுக்கு போராட முடியும்? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் செய்யணும். இல்லை முடியலையா, அதிகாரத்தை வேறு செய்யக்கூடிய நபர்கள்ட்ட கொடுங்க. என்கிட்ட வேணால் ஒரு துறையை கொடுங்க,
ஒன்று எந்த எந்த துறை நான் கேட்குறேன், ஒரே ஒரு துறை, காவல்துறை மட்டும் கொடுங்க. அத்தனை பிரச்சனை நான் முடிவு கட்டுறேன். பெண்கள் மீது கை வைக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகள் மீது கை வைக்கிறதா இருக்கட்டும், பாலியல் அத்துமீறலாக இருக்கட்டும், கடத்தலாக இருக்கட்டும், இங்கே சாராயமாக இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் திருடாக இருக்கட்டும், இங்கே கொள்ளையாக இருக்கட்டும், ரவுடிசமாக இருக்கட்டும், ஒட்டு மொத்தத்தையும் இந்த ஒத்த காவல்துறையை வச்சு நான் முடிச்சு காட்டுறேன். அப்போ என்னால் முடியும் காவல்துறையை வச்சு அவர்களை சரியான முறையில் வேலை செய்ய வைக்க முடியும்னா, உங்களால் முடியலன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் செய்ய விருப்பப்படலை, வேறு ஏதோ அது மூலம் நீங்கள் ஆதாயம் தேடுறீங்க தானே அர்த்தம். அதானே உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பேசாமல் மூடிட்டு வெளியில் போயிருங்கன்ற நான். செந்தில் பாலாஜியோடைய விவகாரம் சமீப காலங்களில் பெரிய அளவுக்கு பேசப்படாத நிலையில் வந்து இடிக்கு வந்து அவர் ஒத்துழைப்பு தரல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இத்தனை நாள் செந்தில் பாலாஜி அவர்கள் இடியினுடைய பிடியில் தான் இருக்காரு. இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறாங்க இடி தரப்புல இருந்து? இடி பிடியில் இருப்பதாக யார் சொல்வது? இடி சொல்லலை. காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் புழல் சிறையில். அந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைப்பது தமிழ்நாட்டு முதல்வர். தமிழ்நாட்டு முதல்வர் செந்தில் பாலாஜியை கொடுத்து புகழ்ந்து பிரச்சார மேடைகளில் பேசுகிறார். செந்தில் பாலாஜி உள்ளே உட்காந்து எலெக்ஷனுக்கான வேலையை செய்து கொடுக்குறான்ற விஷயத்தையும் முதல்வர் பேசுகிறாரு. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து கொண்டே எலெக்ஷன் பணிகளை செய்கிறாருன்னா அப்போ அவர் உள்ளே இருக்கிறாரா வெளியில் இருக்கிறாரா? உள்ளே இருந்து கொண்டே எல்லாத்தையும் ஆக்சசபிள் செய்யக்கூடியதுக்கு இது சிறையா? அப்போது நம்ம இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருக்குன்னா, முதலில் செந்தில் பாலாஜியை திகார் சிறைக்கோ அல்லது வேறு சிறைக்கோ மாற்றுங்கள். தமிழ்நாட்டை விட்டு போகணும். போகாட்டி ஆட்சியில் உட்காந்துருக்க நபர்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு எல்லா சலுகையும் செஞ்சு கொடுக்குறாங்க. உள்ளே உட்காந்தே சாட்சியங்களை கலைக்கிறாரு. இன்றைக்கி ஈடிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, ஆவணங்களை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த அடுத்தடுத்த அமைச்சர் பெருமக்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது கே நேருவாக இருக்கட்டும், ஐ பெரியசாமியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், வேலுவாக இருக்கட்டும், கே நேருவாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், பெரியசாமி எல்லார் மீதுமே வந்து பார்த்திங்கன்னா குற்ற வழக்கு இருக்குது, பொன்முடி முதல் கொண்டு. அப்போ இந்த நபர்கள்லாம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? ஜெயிலுக்கு போனால் நம்ம ஜெயில் தான்யா, நம்ம சிஎம் தான்யா, உள்ளே இருக்க மாதிரியே வெளியே இருந்துக்கலாம், வெளியே இருக்க மாதிரி உள்ளே இருந்துக்கலாம், என்ன வேணால் செய்யலாம்னு இருந்தாக்கா அவர்களுக்கு எப்படி பயம் வரும்? அப்போ குற்ற சம்பவங்கள் எப்படி இங்கே குறைக்கும்? அண்ணா மண்ணு பெரியார் மண்ணு பேசினாங்களா, இப்போ மண்ணள்ளி விற்றாங்களா, அந்த வழக்கு இப்போ வந்திருக்கா? பார்த்தீங்களா? முதல் முறையாக இந்தியாவிலேயே ஐஏஎஸ் அதிகாரிகளை, அதுவும் ஒரே நேரத்தில் 5 மாவட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை ஒரே நேரத்தில் இடி அதிகாரி அலுவலகத்தில் உட்கார வச்சா தான் இங்கே ஹைலைட்டு. இப்போ ஒரு அதிகாரி மட்டும் கூப்பிட்டு விசாரித்தா, சார் உங்கள்கிட்ட என்ன சார் என்கொயரி பண்ணாங்க, என்ன சார் கேட்டாங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி இவங்க பேசுவாங்க. ஒரே நேரத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு, பார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்லிட்டார், எந்த அமைச்சருக்காக வேலை செஞ்சார், என்ன பண்ணார், எல்லா விஷயமும் வந்துடுச்சு. அவர் தன் வேலையை காப்பாற்றிக்கிற வேலையை பார்க்குறாரு. நீ கட்சிக்காகவோ இந்த கட்சியை காப்பாற்றணும்னு உனக்கு தலையெழுத்தா? இருக்கிற உண்மையை சொல்லிட்டு போயா அப்படின்னு சொல்லி என்கொயரி எல்லாமே மாறி 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 போயிருக்கோம். இதில் குறிப்பாக ஒரு விஷயம் கவனிங்க விஷால், இந்த திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஐஏஎஸ் அதிகாரிகள் தன் பதவி இழந்து விட்டு ஜெயிலுக்கு போக விரும்புவாங்களா? 62 வயசு 59 வயசில் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கிற வரைக்கும் அவன் ஐஏஎஸ் அதிகாரி தான். இவன் 2 வருஷத்துக்கு மிஞ்சி போனால் இன்னும் அமைச்சராக இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க. ஆட்சி மாறும்போது அதுக்கு ஆட்சி மாறதுக்கப்புறம் உங்களுக்கு யாருமே எந்த இது இருக்காது. அவங்க வீட்டில் வாசலில் வந்து அவங்கள பார்க்குறதுக்கு சொல்லுவாங்கள்ல, தெருலுக்கு நாய் கூட வந்து நிற்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாறிடும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பாருங்கள், 4600 கோடி வரைக்கும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு. அந்த பணம் எங்கே போயிருக்கு, யாருக்கு போயிருக்கு? போலி பில்லு மூலம் கையெழுத்து போட்டு நிறைய மணல் அள்ளப்பட்டிருக்கு. போலியான வந்து டெண்டர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. போலியான நம்பர் பிளேட்டு, ஒரே நம்பர் பிளேட்டில் 5 லாரி 10 லாரி ஓடுது மணல் அள்ளிட்டு. அப்போ எவ்வளோ விஷயங்கள் என்ன மாதிரி செஞ்சுருக்கீங்க? ட்ரோன் மூலம் அளந்துருக்காங்க, கூகுள் வச்சு நீங்கள் கூகுள் மேப் மூலம் வந்து எல்லா விஷயத்தையும் சர்வே பண்ணி எடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு 5 மாவட்ட கலெக்டரில் கூப்பிடும்போது நீங்கள் திருச்சி, தஞ்சை, அந்த 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 மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கே நேரு வருவார். இந்த பக்கம் நீங்கள் வேலூர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அம்மாக்காயிரம் பொண்ணுக்காயிரம் பாலிஷ் போட்டிருக்கீங்க, பலபலன் இருக்கீங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்கன்னு பேசினார் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் பையனும் அவங்கள தூக்குவாங்க. இந்த பக்கம் கே நேரு தூக்குவாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துல கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை தூக்க வேண்டிய வேலைக்கு இடி வந்து விட்டாங்க கிட்டத்தட்ட. அதான் சொல்கிறேன்ல, கலக்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, தூக்கத்தை தொலைச்சிட்டு துரைமுருகன் தவிச்சிட்டு இருக்கிறாரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக இந்த வழக்கு அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியோ அதை பற்றிலாம் வந்து இப்போ யாருமே பெரிய லெவலில் எடுத்துக்க மாட்டாங்க. திமுக இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் மெயினாக அவங்க வச்சுருக்க கோரிக்கை, இவரை திகார் சிறைக்கு மாற்றணும், யாரை? செந்தில் பாலாஜியை. இந்த பக்கம் பொன்முடியை கைது செய்யணும். அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளையும் கைது செய்யணும். அந்த பணம் வந்து எங்கே போயிருக்கு, எந்த குடும்பத்துக்கு போயிருக்குன்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் 4000 கோடி, 1 இல்லை 2 இல்லை 4500 கோடி ஒரே ஒரு அமைச்சர் வச்சுருக்க முடியும்னு நினைப்பீங்களா? நீங்கள் ஒரு இடத்துல மண்ணல்றதுலாம் ஒரு கீழ் மட்டத்துலேருந்து தான் வரும். கவுன்சிலரு, ஊராட்சி மன்ற தலைவர், எம்எல்ஏ, அமைச்சர், இப்படி தான் போகும். இதை தாண்டி மேல் மட்டத்திற்கு வரக்கூடிய அந்த பணம் அமைச்சர் கையிலே இருக்குமா? கீழ் வரைக்கும் போகும், அதுக்கும் மேலே போகும்.
ஒரு அமைச்சர் நீ 4,5 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முதல்வர் பிள்ளையை விட்டுட்டு உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்களா? அப்போ எங்கே வரைக்கும் பணம் பாதாள வரைக்கும் பாயின்றாங்களே, அப்போ எங்கே வரைக்கும் பாஞ்சிருக்கும் எப்படின்ற நடவடிக்கை எடுக்கும் பொழுது எங்கே சுற்றினாலும் நேரடியாக முதல்வருக்கு தான் செக் வரும். இங்கே நீங்கள் வேணால் பாருங்கள், இது கிட்டத்தட்ட அது எப்படி காட்சி அமைப்பு மாறும்னாக்கா மோடி சொன்னது கிட்டத்தட்ட உறுதியாகும். திமுக என்ற ஒரு கட்சி அப்புறப்படுத்தப்படும். கட்சி அழிஞ்சு போகாது. ஒற்றை குடும்பத்து தலைமையில் இருக்குல்ல, கருணாநிதி குடும்பத்துடைய தலைமையில் கட்டுப்பாட்டில் இருக்க திமுகன்ற ஒரு கட்சி இருந்துக்கிட்டு தானே இவ்வளோ அட்ராசிட்டி. அந்த நபர்களை கொட்டோடு தூக்குவாங்க. அந்த ஃபஸ்ட்டு இருக்கான் பாருங்கள், சீனியர் மோஸ்ட் பேட்ச், அவங்கள தூக்குவாங்க. அதை வாஷ் அவுட் பண்ணாலே திமுக அடுத்த கட்டத்துக்கு தலையெடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை ஆக கூறி அந்த கட்சியை சேர்ந்த தியாகராஜன் ஒருத்தர் வந்து மொட்டைலாம் போட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? மயிறு போச்சுன்னு பார்க்குறேன். லாஸ்ட் தானே, வேறு என்ன இருக்குது? வெறும் அவ்வளோதான். அவரும் மொட்டை போட்டிருக்காரு, மயிரை இழந்திருக்கிறாரு. அதனால் வேறு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, புதுசாக மயிர் முளைக்க போகுது, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து இதனால் இதெல்லாம் மாறிடும்னாக்கா இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ மொட்டை அடிக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஆட்சி கலைஞ்சிரும் மொட்டை அடித்தான்னு சொல்லுங்கள், மொட்டை நான் அடிச்சுக்கிறேன். இந்த அவன் ஆட்சி டக்குன்னு உடனே கலைஞ்சிரும் மொட்டை அடிச்சிட்டான்னு சொன்னால் நான் கூட மொட்டை அடிச்சுக்கிறேன். மக்களுக்கு அப்படி நல்லது நடக்குன்னா நான் மொட்டை அடிக்க தயார். அதனால பெருசாக ஒரு மாற்றம் நடக்க போகிறது. அது ஒரு சும்மா ஒரு செய்தி, அவ்வளோதான். இப்போது 2ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. கர்நாடகா, கேரளா, இந்தியா முழுக்க பல மாநிலங்களில். குறிப்பாக இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் வந்து போய் அங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக திமுக வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கர்நாடகாவில் கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அந்த தேர்தல் பரப்புரையில் வந்து அதிக அளவில் வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தண்ணி தர மாட்டோம், மேலே அதை நீங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் காங்கிரஸ் கட்சி சொல்லியிருந்தாங்க. பட் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் போய் அங்கே பிரச்சாரம் செய்வது, அது இல்லாமல் இதை பற்றி ஒரு கேள்வி கேட்டப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு வேற, எங்களோட நிலைப்பாடு வேற அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டு உரிமையை காக்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தவறி இருக்கா? தமிழ்நாட்டு உரிமை தவறியது கலைஞர் கருணாநிதியார். முதல்ல அந்த வழக்கை வாபஸ் வாங்கியது அவர் தான். நம்ம கேஸ் போட்டு தண்ணி தரணும்னு சொன்ன விஷயத்த வாபஸ் வாங்கி இதுக்கு வித்துட்டவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி. பல விஷயங்களுக்கு இந்த மாதிரி மோசமான முன்னுதாரணத்திற்கு அவர் ஒரு வித்துட்ருக்கார். ஆனால் திருமாவளவன் சொல்கிறாரு இங்கே தமிழ்நாட்டில் தண்ணி வேணும்னு விசிகா போராடும், அங்கே இருக்க விசிகா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு தண்ணி தரமாட்டான்னு போராடும். கரெக்டாக இந்த முரண் நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ மக்களை எவ்வளோ முட்டால் நினச்சிட்டு நீங்கள் வந்து எல்லாம் அரசியல் பண்ணுறீங்க, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நீங்கள் இந்த பக்கம் இவர் தண்ணி கேட்டோன்னு இவர் சொல்கிறாரு முதல்வர். கர்நாடகா சித்தராமையா என்ன சொல்கிறார் முதல்வர், தமிழ்நாட்டில் வந்து எந்த கோரிக்கையும் தண்ணி வேணும்னு எங்கள்கிட்ட வைக்கவே இல்லைன்ட்டு. அப்போ திமுக எப்படி ஒரு கபன நாடகம் ஆடுது, விசிக எப்படி ஒரு கபன நாடகம் ஆடுது? எல்லாம் கூட்டணி கட்சிகள் தானே. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் திமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு கர்நாடகா முதலமைச்சர் சொல்கிறார், சித்தராமையா சொல்கிறார். இந்த பக்கம் இன்னொரு ஸ்டேட்லேருந்து ஒரு சிஎம் என்ன சொல்கிறாரு, உதயநிதியை கைது பண்ணணும்னு சொல்கிறார். கவனிச்சிங்களா இந்த சனாதன விஷயமாக? அப்போது இப்படி ஒரு முரணான முட்டாள்தனமான ஒரு கூட்டணியும் இந்த மாதிரி நபர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு விடிவு பிறக்குதான்னு பாருங்களேன். நம்மளை பிரித்து சூழ்ச்சி செஞ்சு நமக்குள்ளே வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஜாதி மதத்தை தாண்டி ஸ்டேட் ரீதியாக வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறாங்க. நீ கர்நாடகக்காரன், நான் தமிழ்நாட்டுக்காரன், தனி தர மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை நம்ம அடிச்சுக்கணுமா? இவங்க உட்காந்துட்டு கூலிங்க உட்காந்து நல்லா கூட்டி சாப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணல சார். கர்நாடகாவுக்கு எதிராக பேசுறதோ அந்த மாதிரி ஒரு தேசிய அளவு பார்வை ஸ்டாலினுக்கு இருக்குல்ல. அதான் இந்தியாவை காப்பாற்ற போகிறவாங்கன்னு ஒரு விளம்பரம் போட்டார்ல, அதுக்கு மேலே என்ன வேணும்? பிரதமராக பார்க்குறாரா? பிரதமராக முயற்சி ஏங்க அவர் ஒரு விளம்பர விரும்பிங்க. ஏற்கனவே சினிமாவில் நடித்தாருங்க, அப்போ எடுபடலை, வேலைக்கு ஆகலை, ஒருத்தனை மதிக்கலை. இப்போ சிஎம் ஆகிட்டமேன்னு சும்மா அந்த மாதிரி ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு சுற்றுறாரு. இதை தாண்டி வேறு என்ன செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறீங்க? வேஸ்ட். நான் என்ன சொல்கிறேன், எந்த நிலையிலையும் இந்த திமுகவாலையும் இந்த திமுக கூட்டணிகளாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நலனும் கிடைக்க போவதுன்றது மட்டும் அப்பட்டமான உண்மை. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டக்டர் வந்து திடீர்னு அந்த சீட்டு விழுந்து கீழே அடிப்படுறாரு. ஆனால் இதற்கு காரணம் வந்து இதற்கு முந்தைய அதிமுக அரசு தான் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? திருச்சி அருகே வந்து பஸ்ஸு ஒரு டர்னிங்கில் வளையும் போது ஓட்டுநர் சீட்டோட கீழே விழுந்துடுறாரு. பஸ்ஸுக்குள்ளேயே விழுகலை, சீட்டோட பேர்ந்து ரோட்டில் விழுந்துடுறாரு. நீங்கள் விஷால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், ஒரு கூட்டம் நெரிசலாக ஒரு சராசரி எவ்வளோ பேர் பஸ்ஸில் போக முடியும்? ஒரு 70 பேர், உட்காரத்துக்கு ஒரு 50 பேரும், நிற்கிறதுக்கு ஒரு 25 பேரும் சொல்லி அஃபிஷியலாக போடுவாங்க. ஒரு 70 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 70 பேர் இதே மாதிரி பஸ்ஸு வேகமாக அப்படி போய் டேர்ன் பண்ணும்போது கண்டக்டர் விழுந்ததுக்கு போல் டிரைவர் சீட்டு பேர்ந்து டிரைவர் கீழே விழுந்துட்டாருன்னா யோசிச்சு பாருங்கள், மொத்த பஸ்ஸே கவுந்துடும், எவ்வளோ உயிரிழப்பு ஏற்படும். அப்போ எந்த அக்கறையும் இல்லாமல் எந்த பொறுப்பும் இல்லாமல் ஆர்டிஓ எதுக்கு இருக்குது? எதுக்கு எஃப்சின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க?
எஃப்சி பண்ணுறதுனா என்ன, பஸ்ஸு எல்லாம் கண்டிஷனாக கரெக்டாக இருக்கா அதுலேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த மாதிரி பேருந்துக்கு முதல்ல ஆர்டிஓ வந்து கொடுத்தீங்க, பர்மிஷன் கொடுத்தீங்க? அப்போ ஆர்டிஓ அதிகாரிகளை கைது பண்ணணும், எஃப்சி கொடுத்தவங்களை கைது பண்ணணும், இதற்கு அப்ரூவல் கொடுத்த அரசாங்கம் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்களை கைது பண்ணி என்கொயரி கூப்பிட்டா தான் யார் கொடுக்க சொன்னான்ற விஷயம் தெரியும். இதில் அமைச்சர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, 3 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இப்படி பஸ்ஸுலேருந்து கண்டக்டர் கீழே விழுந்தது காரணம் முந்தைய அதிமுக ஆட்சின்றார். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 3 வருஷம் ஆச்சு, எப்பட்றா குழந்த பிறந்துச்சுன்னா எனக்கு சம்மந்தம் இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி வேறு யாரோ பெற்ற குழந்தைன்னு சொல்லுவியா நீ?